ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி என்னடா இது இப்படி இவங்களும் இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதில் நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும். எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சண்டை, பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்மளால் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது இருக்க முடியாது. ஆனால் அவங்க எதுவுமே புரிஞ்சுக்காத மாதிரி பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனோன்னே ஏதாச்சும் ஒரு இது சொல்லிட்டு போகணுங்கிறதுனால, அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போனோன்னே அம்மாவும் அதான் சொன்னாங்க, "நீ அவசர மாப்பிள்ளை சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ நீ போனால் அது சரியாக இருக்காது. இன்னும் 1 வருஷம் தானே, 6 வருஷம் இருந்துட்டேன். இன்னும் 1 வருஷத்துக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு என்னம்மா ஏதாச்சும் அலையன்ஸ் பார்க்குறது என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தப்போ, ஆமாம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் செட் ஆகலைம்மா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி ஓகேம்மா, நீங்கள் பாருங்கள், நான் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தங்கச்சிக்கு நான் லவ் மேரேஜ் பண்ண மாதிரி இல்லாமல் அவளுக்கு ஏதாச்சும் பக்கத்துலேயே நீ வந்துட்டு போகிற மாதிரி உன்னை பார்த்துக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடமா தாம்மா பார்க்கணும் அவளை அப்படின்னோடனே, அதுக்கு தாம்மா நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன். வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியில் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி அதாவது என்னோடய நாத்தனார் ஒரு பையனோட காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருந்தா. ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருந்தது. எனக்கு டவுட் ஆகிடுச்சு. சரி, இது ஏதோ சம்திங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஆனால் நான் எதையும் அவங்களுக்கு முன்னாடி காட்டிக்கல. தெரியாத மாதிரி நான் போயிட்டு அந்த என்னோடய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க பேசுகிறத வச்சே தெரிஞ்சிடுச்சு ஏதோ ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா நானும் லவ் மேரேஜுங்கிறதுனால அவங்க பேசிகிட்டு இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே கூப்பிட்டு கேட்டேன். இது மாதிரி மறுநாள் உடனே வந்தோடனே கேட்கக்கூடாதுங்கிறதுனால, அதுக்கப்புறம் மறுநாள் கூப்பிட்டு இது மாதிரி உன்கிட்ட ஸ்ருதி ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னாங்க. என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டதுக்கப்புறம், ஒரு விஷயம் கேட்கணும், நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே முகமே மாறுனுச்சு. ஏன் நீ திடீர்னு கேட்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். சொல்லுமா, நான் ஒன்றும் யார்கிட்டையும் வீட்டில் சொல்லலை. இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதனால தான் கேட்குறேன், நீ சொல்லுன்னொன்னே, ஆமா நீ நான் ஒரு 2 இயர்ஸாக காலேஜ் படிக்கிறதுலேருந்தே என்னோடய சீனியர் தான் அந்த பையன். அந்த பையன் இப்போ வேலை பார்த்துட்ருக்காரு, பேங்க்கில் தான் வேலை பார்க்குறாரு. இது மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கோம், 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் நீ அப்படின்னோடனே, நீ அதை ஏன் வீட்டில் சொல்லாமல் இன்னும் இத்தனை நாளாக இது பண்ணிகிட்ருக்க, உனக்காக மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. நாளைக்கோ என்னமோ கூட உங்கள் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார், இது மாதிரி யாரோ வெளியூர்லேருந்து ஃபாரினில் இருக்காங்களாம், அதனால அவங்க பார்க்க வராங்க, பொண்ணு வீடு பார்க்க வர போகிறாங்க அப்படின்னு சொன்னார். நீ லவ் பண்ணேன்னா சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறோன்னு சொன்னோன்னே, எனக்கு கொஞ்சம் பயம் நீ அப்படின்னோடனே, சரி அப்படின்னா பயமாக இருந்தால் இருக்க வேண்டியது தான், உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. உங்கள் அண்ணன் நான்லாம் படித்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவரும் ஓரளவு ஏதோ ஒரு வேலைக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் தான், எங்களுக்குன்னு ஒரு வருமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டில் சொன்னோம். இருந்தாலும் இப்போ அவர் வேலையெல்லாம் பார்க்குறனால நீ அவரை வச்சு பேச சொல்லலாம். அதுக்குள்ளே வீட்டில் உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியும், அவங்க ஏதாச்சும் முடிவு எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நீ ஏதாச்சும் எதாக இருந்தாலும் அதுக்குள்ளே நீ பாரு அப்படின்னு சொன்னோன்னே, நான் சரி நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணாங்க, அந்த லவ் பண்ணுறவங்க பையன் வீட்டிலேருந்து பேசுகிறதுக்காக அந்த பையன், அவங்க அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் மாமியாருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டு, என்னடா திடீர்னு யாரையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு எங்கள் பெரிய அண்ணிக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்கள்ட்டலாம் சொல்லியிருந்தேன் இது மாதிரின்னொன்னே, அவங்களும் சரி நல்ல பையனாக இருந்தால் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் என்கிட்ட நல்லாவே பேசுவாங்க. எங்கள் மாமியாருக்கு மட்டும் தான் என்னை பிடிக்காது. அதுக்கப்புறம் எல்லாம் பேசினதுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சரின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னோடய கொழுந்தனார் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஈவினிங் உட்காந்து, நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க.